ஹலோ வணக்கம் மக்களே. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற உட்லண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற உட்லண்ட்ஸ் சிம்போனி தேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். உட்லண்ட்ஸ் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் படம் பார்க்கலாம். உட்லண்ட்ஸ் சிம்போனியில் வந்து பார்த்திங்கன்னா 400 பேர் படம் பார்க்கலாம். உட்லண்ட்ஸ் தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து பேக் சைடில் தான் இருக்கும். காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க, பைக்குக்கு 20 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த உட்லண்ட்ஸ் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துன்னு இருப்பீங்க ஒரு ஷார்ட்டாகவே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்லண்ட்ஸ் தேட்டரில் வந்து எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். பாத்ரூமும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த பாத்ரூம் கொஞ்சம் வந்து ஓல்டு டைப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒன்றும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கஃபிடேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பப்ஸு, ஸ்நாக்ஸு, டீ அதுமாரி நார்மலாக தான் இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் வந்து தேட்டர் எப்படின்னு ரிவ்யூ பார்ப்போம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உட்லண்ட்ஸ் தேட்டரோட பால்கனி வந்து மேலே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 190லேருந்து 150 வரையும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிக் ஸ்டார் மூவி வந்துன்னா 190 சார்ஜஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து 150 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மூவி எல்லாம் வந்துன்னா 100 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்கள் புக் மை ஷோ இல்லை டிக்கெட் நியூவில் நீங்கள் புக் பண்ணி காமிச்சு உள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே போய் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, சவுண்டு, அதோடய எஃபெக்ட்லாம் வந்து சொல்லலாம். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 4K DTS யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 35mm பெருசு தான். டிடிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கொஞ்சம் மீடியமாக கேட்குது. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக கேட்குது. சவுண்டாக நான் ட்ராவல் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியல. மேலே இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணதுனால சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரெனோவேஷன் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறாங்க. பிரைட்னஸும் சரி, கான்ட்ராஸ்ட்டும் சரி, எல்லாம் நல்லாவே பக்காவாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீட்ஸு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு டைப்பில் இருக்குது. இப்போத்தி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இல்லை FTFS வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி படம் நல்ல தேட்டர் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்நாக்ஸ் ரேட்டுலாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த சீட்ஸு மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் RGB லேசர் வந்து ஃப்யூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தேட்டர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன தேட்டர் வீடியோ எடுக்கணுன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye.